வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 80 தமிழ். தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் AM விக்ரமராஜா அவர்களின் பிறந்தநாள் விழா சென்னை KK நகரில் உள்ள பேரமைப்பின் தலைமை அலுவலகத்தில் இன்று மிகச் சிறப்பாகவும் எழுச்சியோடும் கொண்டாடப்பட்டது. முன்னிலை நிர்வாகிகள் இந்த விழாவில் மாநில பொருளாளர் AM சதக்கத்துல்லா, தலைமை நிலைய செயலாளர் ராஜ்குமார் மற்றும் மாநில செய்தி தொடர்பாளர் பாண்டியராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மாவட்ட தலைவர்கள் SMB செல்லதுரை, ஜெயபால், ஜெயந்த், CM சாமி ஆகியோருடன் சென்னை மாநகர இளைஞரணி அமைப்பாளர் AMV பிரதாப் ராஜா மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், பொருளாளர்கள் என பல முக்கிய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மாநில தலைவருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்பித்தனர். நலத்திட்ட உதவிகள். மாநில தலைவர் AM விக்ரமராஜா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பேரமைப்பின் தலைமை அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மனிதநேய அடிப்படையிலான இரத்ததான முகாமும் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் பலரும் ஆர்வத்துடன் இரத்ததானம் வழங்கினர். தலைமை அலுவலகமே திருவிழா கோலம் பூண்டிருந்த இந்த விழாவில் வணிகர்களின் உரிமை குரலாய் ஒலிக்கும் தங்கள் தலைவருக்கு பேரமைப்பின் நிர்வாகிகள் மலர்கொத்துகளையும் பொன்னாடைகளையும் வழங்கி இனிப்புகள் ஊட்டி தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினர். நேயர்களே, உங்கள் சி தமிழ் நியூஸ் அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கியல், உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை, அன்றாட நேர்காணல் முதல் ஆனல் பறக்கும் விவாதம் மன்றம் வரை தமிழ்நாட்டில் தினசரி நடக்கும் சம்பவங்களை செய்திகளாக பல்வேறு வடிவங்களில் தருகிறோம். முதன்மையாக, முழுமையாக, நடுநிலை தவறாமல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உண்மை சமரசமிகு சிங்கமொன்று கூறப்பட்டதே. உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. ரெண்டில் ஒன்று பார்க்கும் மறைக்கும் ஆடர் ரெண்டு கண்ணில் இல்லை புறக்கம். சபதம் செய்து சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. நல்ல காலம் உண்மை சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. இந்த மாதிரி அரசியல் முதிர்ச்சியற்ற ரொம்ப அருவருக்கத்தக்க கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய இன்டலெக்சுவல் ஹராஸ்மெண்ட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தார்மீக விளக்கு பிடிக்கிறாங்க. சத்தியத்தின் பாதை வழி நடப்பார். மக்கள் பணம் மக்களுக்கு கொடுப்பார். துன்பம் அது முடிகிறதே. எவன் சொன்னால் இறந்து விடுகிறதே. ஆஹா, ஒரு வார்த்தையிலே அட ஆகாயம் விடுகிறதே. தீமை விலகிட நன்மை பெருகிட சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. அதுக்கு நல்ல காலம் நேரம்